பத்மாவதி கல்வெட்டு ஆய்வாளர். நான் இந்த கோயிலுக்கு வந்து 1978லலாம் வந்து நான் வந்து இங்கே வந்து கல்வெட்டு படியெடுக்க நான் வந்திருக்கேன். அதாவது ராஜராஜன் கட்டிய இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு முன்னாடியே உள்ள மிக பழைய கல்வெட்டு கோயில் இது. முதலாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட கோயில் இது. அவனுடைய ஆர்கிடெக்சர் ஃபீச்சர்ஸ்லாம் தான் அங்கே நிறைய இருக்குது. அவனுக்கு அப்புறம் தொடர்ந்து வந்த அனைத்து சோழ மன்னர்களுடைய கல்வெட்டுகளும் இங்கே இருக்கின்றன. ஆனால் இந்த கல்வெட்டுகளை வந்து பார்ப்பதற்கு நான் வந்த பொழுது இங்கு எந்த கல்வெட்டுகளையும் முக்கியமான கல்வெட்டுகள் அனைத்தையும் பார்க்க முடியவில்லை. காரணம் இந்த கோயில் திருப்பணி செய்யப்பட்டு கல்வெட்டுகள் எல்லாம் வந்து அழிக்கப்பட்டு அந்த கோயில் முறைப்படி எப்படி இருக்க வேண்டுமோ வாஸ்து சாஸ்திரப்படி அமைக்கப்பட்ட இந்த கோயில் அனைத்துமே மாற்றம் செய்யப்பட்டு காணப்படுகிறது. இந்த கோயில் வந்து முதலாம் பராந்தக சோழனுடைய கோயில் இது. அவன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். அவன் காலத்தில் உள்ள முக்கியமான வரலாற்று செய்திகளும் இந்த கோயிலில் உள்ள பிற அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த கோயில் கல்வெட்டுகளில் காணலாம். இந்த கோயில் கல்வெட்டுகளை மத்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை படியெடுத்து தென்னிந்திய கல்வெட்டுகள் தொகுதி 19 வெளியிட்டிருக்கிறது. அந்த கல்வெட்டு தொகுதியில் அனைத்து கல்வெட்டு செய்திகளும் காணப்படுகின்றன. அந்த கல்வெட்டு செய்திகளை பற்றி நாம் தொடர்ந்து பின்னர் காண்போம். ராவணன் வந்து மானவ ரூபமாக வரும்பொழுது கைலாய மலை இடையில இருக்குது. இந்த உள்ள அவருடைய பராக்கிரத்தை காய்க்கிறதுக்காக மலையை தூக்கி இந்த அந்தாண்டை வச்சுருக்கான்னு சொல்லி கூப்பிட்டு வர்றாரு. அப்போ பெருமான் பெருமாட்டியும் மேலே இருக்கிறாங்க. அவங்க விரலால் அழுத்தும் போது இவங்க இடையில மாட்டிக்கிறாங்க. முடிஞ்சிருச்சா? செய்வாரே செய்வாரே ஒரு இருக்கா ஒரு இல்லை ஒரு ஒரு வா இருக்கா வா இன் ஒரு இது இது என்ன இல்லை இல்லை ஒரு வந்ததுக்கப்புறம் இங்கே எண் வராதுல்ல. இன் தூ மாதிரி இருக்கு. இருக்கலாம். ஆனால் இங்கே காணாதா அது சந்தியா இருக்க முடியாது. ஒரு
ஒருவனுக்கு சாரி ஒருவனுக்கு ஒருவனுக்கு நாள் ஒன்றுக்கு நாள் ஒன்றுக்கு இருக்கா நாள் ஒன்றுக்கு நெல் இருக்கா நெல் இருக்கா நேயல் நெல் நெல்லு குருணியாக புரியுதா இந்த வந்துருச்சா ஓர் ஆட்டை இருக்காங்க ஓர் ஆட்டை ஒரு வருஷம் ஓர் ஆட்டைக்கு நெல் ஒரு நாளைக்கு குருணி வீதம் ஒரு வருஷத்துக்கு நெல் வாங்க ஒரு ஆட்டைக்கு நெல் இருக்கா 30 கலம் இந்த கோயில் கட்டினதுக்கு ஒரு பின்புலம் இருக்கும்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுல்ல பட்டத்தில் எழுந்து ஏதோ தானம் பண்ணுறாங்க 2 பேர் நிற்கிறாங்க சண்டைக்கு பிறகு நடந்த ஒரு விஷயம் இந்த கோயில் கட்டினதுக்கு ஸ்வஸ்தி ஸ்ரீ கோவி ராஜராஜ ராஜகேசரி வர்மருக்கு யாண்டு 16வது இது இருக்கா 10 6 இருக்கா நம்பர் தமிழ் நம்பர் 16 ஆவது இங்க பாருங்க ஆவது 16வது இது 16 இந்த இருக்கு அதுல ஆவது 16வது எல்லாம் ரெடி பண்ணிடலாம் நமக்கு அங்கேயே மடத்துலயே நான் அது வேணாம் ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்தி அப்புறம் யாண்டு 20வது அப்புறம் நீரணி உடையார் திருவிடை இருக்கா 2 சுழி திருவிடை அப்புறம் வந்து இங்க திருமஞ்சனத்துக்கு இருக்கா அல்ல வைத்த திருமஞ்சனத்துக்கு 8 இது எதனால இப்படி பீஸா இருக்கீங்க? நான் சொல்றேன் மலநாட்டு இவ திருவிடை மருதூர் பேரே இருக்கு பாருங்க சிப்பா கல்வெட்டுல பேரே இருக்கு பாருங்க பழைய கல்வெட்டுல இங்க பாருங்க சார் திருவிடை மருதூர் செகண்ட் லைன் விடை மருதூர் வருது ஆமா அது தெளிவா இருக்கு எழுத்து அது வந்து மல்ல வளநாட்டு அப்புறம் திருவிடை மருதூர் அப்புறம் வந்து அறவோலை இல்ல அறவோலை அரசல்ல ஸ்ரீ ப அப்புறம் இங்க பாருங்க மருதுடையாருக்கு இத்தி வருது அப்புறம் வந்து ஆதித்ய சந்திராதித்ய இருக்கு பாருங்க இது இந்திராதித்ய கிரந்தத்துல இருக்கு சந்திரனும் சூரியனும் உள்ள வரைன்னு அர்த்தம் முதலாம் பராந்தக சோழன் இதுதான் அவருடைய ஆர்கிடெக்சர் ஒரிஜினல் ஆர்கிடெக்சர் இதுதான் இந்த வரிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா யாழி வரி அன்னவரி பூதவரி அதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் அன்னவரி பாத்தீங்களா அங்க இருக்கிறது யாழி வரி இது அன்னவரி பூதவரி இந்த மாதிரி வரிகள் வந்து அதிஷ்டானத்திலையும் வரும் கொடுங்கைக்கு மேல இருக்கு பாருங்க அங்கேயும் வரும் ஜெகதி விருத்த குமுதம் அதுக்கு மேல வந்து அன்னவரி இதெல்லாம் வந்து ஏன்ஷியன்ட் ஆர்கிடெக்சர் ஃபீச்சர்ஸ் பரிவார தேவதைகள் எது எந்தெந்த இடத்துல இருக்கணும்ன்றது ஒரு விதி இருக்கு இல்லையா ஆகம விதி சில்ப விதி அதன்படி பிள்ளையார் எங்க இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு மூலையில இருக்கணும் வடமேற்கு மூலையில சுப்பிரமணியர் இருக்கணும் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர்ல இருக்கிற அந்த மகாலிங்க சுவாமி கோயில் வந்து முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் வந்து கட்டப்பட்ட கோயில் அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதலாம் பராந்தக சோழன் காலம் தொடங்கி
ஏராளமான சோழ மன்னர்களுடைய கல்வெட்டுகள் அங்கு காணப்படுகின்றன. அனைத்து கல்வெட்டுகளுமே மிக சரித்திர புகழ் வாய்ந்த கல்வெட்டுகள். கலைகளிலும் சரி, சரித்திர ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கல்வெட்டுகளாக அந்த கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. அந்த கல்வெட்டுகள் அனைத்தும் இப்பொழுதே பார்க்க வேண்டும் என்றால் நாம் எந்த கல்வெட்டையும் பார்க்க முடியாது. காரணம், திருப்பணி செய்த பொழுது அனைத்து கல்வெட்டுகளையும் அவங்க அழித்து விட்டார்கள். புதிதாக கற்களை எல்லாம் வைத்து அது கண்ட கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. பழைய கல்வெட்டுகள் ஆங்காங்கே துண்டு துண்டு கல்வெட்டுகளாக வைத்து கட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஏற்கனவே மத்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையினர் அனைத்து கல்வெட்டுகளையும் படியெடுத்து அது கல்வெட்டுகளை முழு டெக்ஸ்ட்டும் வெளியிட்டு காரணத்தினால் நம்ம அந்த கல்வெட்டுகளை அனைத்தும் நாம் படித்து நாம் அந்த வரலாற்று செய்திகளையும் கலை தொடர்பான அனைத்து விஷயங்களையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இல்லையே அனைத்து ஏராளமான விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்காமல் போயிருக்கும். எப்படி முதலாம் ராஜராஜனுடைய கல்வெட்டுகள் கோயில்களும் கல்வெட்டுகளும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதை விட முக்கியத்துவம் வாய்ந்த அவன் காலத்திற்கு முன்னரே எழுப்பப்பட்ட மிகப்பெரிய கோயில், மிக முக்கியத்துவம் வாய்ந்த கோயில் அந்த திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயில். ஆனால் அனைத்து கல்வெட்டுகளும் அங்கு இல்லை என்பதை நாம் அறிகின்ற பொழுது அனைத்து ஆராய்ச்சியாளர்களுமே மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இன்றும் காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, அந்த கோயில் திருப்பணி செய்த பொழுது அந்த வாஸ்து சாஸ்திரத்தின்படியும் ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த முறைப்படியும் கூட அதை செய்யாமல் ஏராளமான அந்த பழங்கால சிற்பங்களை எல்லாம் தேவகோஷ்டத்தில் எந்தெந்த பக்கத்தில் எந்தெந்த சிலைகள் இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் எடுத்துவிட்டு மாற்றி சிலைகளை எல்லாம் இங்கே வைத்து வழங்கப்பட்டு வருகின்ற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, இந்த அந்த 63 நாயன்மார்கள் வந்து எப்போதுமே முதல் பிரகாரத்தில் தெற்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருப்பார்கள். அது ஒரு வரிசை காணப்படுகிறது. அது தவிர இன்னொரு 63 நாயன்மார்கள் அப்படியே இன்னொரு வரிசை வடக்கு பக்கத்திலும் காணப்படுகிறது. அது ஒரு வியப்பாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, 2ஆம் பிரகாரத்தில் வடக்கு புறத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த லிங்கங்கள் எல்லாம் வந்து வானலிங்கங்கள் என்ற பெயர். ஒவ்வொருவரும் தன்னுடைய நேர்த்திக்கடனாக அல்லது தன்னுடைய ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில முக்கியஸ்தர்களால் அங்கே எழுந்தருளை செய்யப்பட்ட லிங்கங்கள் அவை. ஆனால் அந்த லிங்கங்களுக்கு பெயர் வானலிங்கங்கள் என்று பெயர். ஆனால் அந்த லிங்கங்களை எல்லாம் அங்கிருந்து எடுத்து இந்த ஆடவல்லானுக்காக உருவாக்கப்பட்ட அந்த தெற்கு நோக்கி அமைக்கப்படுகின்ற ஆடவல்லான் சபை, அந்த சபையிலே கொண்டு இந்த லிங்கங்களை எல்லாம் வைத்து அதற்கு 12 நட்சத்திரங்களின் பெயரை கொடுத்து ஆடவல்லான் இருக்கக்கூடிய இடத்தில் தட்சிணாமூர்த்தியை குரு என்ற முறையில் தட்சிணாமூர்த்தியை வைத்து அவருக்கு எதிரே இரு புறங்களிலும் இந்த வானலிங்கங்கள் எல்லாம் அங்கிருந்து எடுத்து இங்கே கொண்டு அடுக்கி வைத்து அதற்கு நட்சத்திரங்கள் பெயரெல்லாம் கொடுத்து முக்கியமாக அது எப்படி இப்படி செய்தார்கள், யார் ஆலோசனை கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. அதையெல்லாம் பார்ப்பதற்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அந்த இடத்திற்கும் அந்த வானலிங்கத்திற்கும் அந்த தட்சிணாமூர்த்திக்கும் கொஞ்சம் கூட தொடர்பில்லை. அங்கே இருக்க வேண்டியவர் யார் என்றால் நடராஜர் அல்லது ஆடவல்லான் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த சிற்பம் தான், அந்த சிலை தான், அந்த செப்பு தெரிமையை தான் அங்கே இருக்க வேண்டிய ஒரு சிலையாகும். ஆனால் இன்று அதுவும் மாற்றப்பட்டிருக்கிறது. அதுபோல அந்த மிக பழமை வாய்ந்த முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் அங்கே அந்த கருவறையில் தெற்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த அகஸ்தியர் என்ற முனிவருடைய அந்த சிலையும் கீழே வைக்கப்பட்டு அங்கு தற்காலத்தை சேர்ந்த ஒரு பிள்ளையார் சிலையை வைத்திருக்கிறார்கள். இப்படி ஏராளமான குளறுபடிகள் அந்த கோயிலில் நாம் காண முடிகிறது. அதுபோல பரிவார தேவதைகள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அந்த கோயிலின் தென்மேற்கு மூலையிலே இருக்க வேண்டிய அந்த விநாயகர் சிலையை அந்த தெற்குப்புற வாயில் எதிரே வைத்து அதை ஆனந்த விநாயகர் என்று இங்கே வைத்திருக்கிறார்கள். அதுபோல வடமேற்கு மூலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியரையும் அங்கே காணவில்லை. அதுக்கு பதிலாக அது வேற ஒரு சிலையெல்லாம் வைத்திருக்கின்றார்கள். இதெல்லாம் பார்க்கின்ற போது ஒட்டுமொத்தமாக மகாலிங்க சுவாமி கோயில் அவ்வளவு பெரிய கோயில், அவ்வளவு வாஸ்து சாஸ்திரத்தின்படி மிக அழகாக அமைக்கப்பட்டிருந்த கோயில். ஏராளமான இசையை வால்யூம், அதாவது தென்னிந்திய கோயில் சாசனங்கள் 19 என்று சொல்லுவாங்க. தென்னிந்திய கோயில் சாசனங்கள் 19 அத்தனை கல்வெட்டுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இன்னும் ஏராளமான தொகுதிகளில் அந்த கோயில் கல்வெட்டுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அத்தனை கல்வெட்டுகளுமே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கல்வெட்டுகள். அது மட்டும் இல்லை, ஆடல் பாடல்
அத்தனை அத்தனை அது போன்ற ஏராளமான செய்திகள் அங்கே காணப்படுகின்றன. ஸோ இந்த கல்வெட்டுகளை எல்லாம் இருக்கக்கூடிய அந்த கோயிலை சிதைத்து சின்னாபின்னமாக்கி நிலையில் தான் இன்று நாம் காண்கின்றோம். 1978 மிகப்பெரிய கனவுடன் அந்த கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகளை நாம் படையெடுக்க சென்றோம். எங்களுடைய குழுவினர் அந்த அந்த தென்னிந்திய கல்வெட்டு தொகுதி 19ஐயும் பிற கல்வெட்டுகளையும் படித்து அதுபோல் இந்த கல்வெட்டுகளை நாம் பார்க்க போகின்றோம் கோயிலில் நேராக என்று நாம் சென்ற பொழுது அங்கு எந்த கல்வெட்டுகளையுமே காணாமல் அத்தனை கல்வெட்டுகள் செதுக்கப்பட்டு புதிதாக கற்களை எல்லாம் வைத்து அந்த கோயில் கட்டப்பட்டு அந்த கல்வெட்டுகளை சில கல்வெட்டுகளை துண்டாக அங்கங்கே வைத்து கட்டப்பட்டு இன்னும் அந்த கோயிலுக்கு தெற்கு பக்கத்திலே அந்த கோயிலுடைய பழைய ஆர்கிடெக்சர் அந்த பழைய கட்டடக்கலை அந்த கட்டடக்கலையின் பாகங்களை எல்லாம் அங்கே குவிக்கப்பட்டு அந்த சின்னாபின்னப்படுத்த அந்த கோயிலை நான் பார்க்கின்ற பொழுது மிகவும் வேதனையாக 1978 இருந்தது. இன்று மீண்டும் அங்கு சென்று அதே வேதனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தகவலாகத்தான் அது காணப்படுகிறது. மூர்த்தி சிலை, துர்க்கை சிலை, அகஸ்திய சிலை, இந்த சிலைகள் எல்லாம் காலத்தால் முற்பட்ட முதலாம் பராந்தக சோழன் காலத்தைச் சேர்ந்த சிலைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே எந்த இடத்துல இருக்க வேண்டுமோ அந்த இடத்துல இல்லாமல் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சிலைகள்லாம் மீண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும். அங்கிருந்து பிற்காலத்தில் நகர்ந்து விடக்கூடாது என்பதை நாம் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த கோயிலோடு 2ஆம் வரகுண பாண்டியன் என்று சொல்லக்கூடிய பாண்டியனோடு மிக தொடர்புடைய அந்த கோயில். ஏனென்றால் 2ஆம் வரகுண பாண்டியன் காலம் வரை இந்த சோழ நாட்டில் சோழர்களால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. இந்த சோழ நாட்டில் ஆங்காங்கே சிற்றரசர்களால் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இங்கே பழுவூரை பொறுத்தவரை பழுவேட்டரையர்கள், கொடும்பாளூரை பகுதியை கொடும்பாளூர் வேளிர், வல்லம் செந்தரை பகுதியை முத்தரையர்களும் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஸோ இந்த சோழ நாட்டை ஆட்சி செய்வதற்கு பாண்டியர்களும் பல்லவர்களும் போட்டி போட்டு ஒரு சில பகுதிகளை அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். பாண்டிய மன்னன் காலத்தில் ஏராளமான பகுதிகள் அவனுடைய வசம் இருந்தன. செந்தலை, நாகேஸ்வரன் கோயில், ஆடுதுறை, திருக்கோடிக்கா, திருவிடைமருதூர் போன்ற பல ஊர்களில் அவருடைய கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. அதனால் இந்த பகுதிகளெல்லாம் அவனுடைய ஆட்சியின் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு அவனுடைய ஆட்சிகளில் இருந்த காரணத்தினால் திருவிடைமருதூர் கோயிலோடு அவனுக்கு நெருங்கிய தொடர்புடைய செய்தி காணப்படுகிறது. ஏனென்றால் திருவிடைமருதூர் கோயிலில் இருக்கின்ற தலப்புராணத்தோடு இந்த 2ஆம் வரகுணனுடைய அவனுடைய பங்களிப்பையும் இங்கே கூறப்பட்டிருக்கிற செய்தியை நாம் காண முடியும். ஏனென்றால் 2ஆம் வரகுணன் காலத்தில் தான் பட்டினத்தாரும் வாழ்ந்திருக்கின்றார். இந்த பட்டினத்தார் பாண்டியனை பற்றி ஏராளமாக குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த பாண்டியன் அவனுடைய சிவபக்தியை மிக மெச்சி கூறுகின்றது அந்த தலப்புராணம். மேலும் பட்டினத்தார் பாடுகின்றார், இந்த பாண்டியனுக்கு குழந்தை இல்லை, இந்த பாண்டியனுடைய தேவியை, அதாவது புரிகுழல் தேவியை இந்த கோயிலுக்கு பணி செய்வதற்காகவே அவன் அளித்தான் என்ற செய்தியை இந்த பட்டினத்தார் பாடியிருக்கின்றார். அந்த காரணத்தினால் இந்த கோயிலிலே 2ஆம் வரகுண பாண்டியனின் சிலையும் ஒன்று காணப்படுகின்றது. இந்த தருணத்தில் அங்கே இருந்த கல்வெட்டுகள், தென்னிந்திய கல்வெட்டு தொகுதி 19 பிற தொகுதிகளிலும் வெளிவந்த கல்வெட்டு செய்திகளை பற்றி ஒரு சுருக்கமாக சில செய்திகளை சொல்ல வேண்டும். அந்த முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்ட அந்த கோயிலில் தொடர்பாக பல கல்வெட்டுகள் தொடர்ந்து முக்கியமான மன்னர்கள் காலத்தில் எல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றது. அதில் முக்கியமான ஒரு கல்வெட்டு உத்தம சோழன் காலத்தில் வைகரை ஆட்டம் என்ற பெயரில் ஒரு ஆட்டத்தை பற்றி உத்தம சோழன் காலத்து கல்வெட்டு ஒன்று குறிப்பிடுகிறது. அந்த வைகரை ஆட்டம் நடத்துவதற்கு பல ஓச்சர்களை அங்கே பணியமர்த்தியிருக்கின்றார்கள். அந்த ஓச்சர்கள் பறையடிக்க வேண்டும். அந்த வைகரை ஆட்டத்தின் போது பறையடிக்க வேண்டும். அதில் தலைப்பறை என்று இருவர், அவருக்கு கீழாள் என்று பலர் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஸோ இந்த வைகரை ஆட்டத்தின் பொழுது ஓச்சர்கள் பறையடித்திருக்கின்றார்கள். தலைப்பறை அவர்களுக்கு கீழாளாக பலர் 11 பேர்லாம் வந்து பணியமர்த்தப்பட்டு அடிக்கிறார்கள் என்றார். அந்த ஆட்டம் எந்த வகையான ஆட்டம்? அந்த ஆட்டத்தின் போது இசை தமிழ் இசையா அல்லது என்ன இசை அங்கே இசைக்கப்பட்டது என்ற செய்திகளெல்லாம் நாம் வந்து அறிய முடியவில்லை. அதே போன்று அதே வைகரை ஆட்டம் பற்றி அதே உத்தம சோழன் காலத்தை கல்வெட்டு ஒன்று திருவன்காடு என்ற ஊரிலே காணப்படுகிறது. எனக்கு நான் அறிந்த வரையில் இந்த 2 கல்வெட்டுகள் தவிர வேற எந்த கல்வெட்டுமே இந்த வைகரை ஆட்டத்தை பற்றி குறிப்பிடவில்லை. ஸோ அதே போல இந்த மகாலிங்கசாமி கோயிலில் உள்ள கல்வெட்டுகள், ஏராளமான கல்வெட்டுகள் இசைக்கலையை பற்றி மிக உன்னதமான நிலையை
அடைந்திருந்த அந்த செய்தியை இந்த கல்வெட்டுகள், இந்த கோயில் கல்வெட்டுகள் மூலம் நாம் அறியலாம். போன்ற பல கூத்து, தேசி கூத்து போன்ற பல கூத்துகள் அங்கே வந்து ஆடப்பட்டிருக்கின்றன. ஏராளமான தேவரடியார் பெண்கள் இங்கே பணிபுரிந்திருக்கிறார்கள். தேவரடியார் பெண்களுக்கு பாட்டு சொல்லித்தர பாணர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த பாணர்களுக்கு பாணக்காணியாக நிலம் ஒதுக்கப்பட்டிருந்தது. தேவரடியார் பெண்களுக்கு பாட்டு சொல்லித்தரும் பாணர்களுக்கு பாணக்காணியாக நிலமும் வீடும் கொடுக்கப்பட்டிருந்தது. பின்னர் வந்த மன்னர்களால் மேலும் மேலும் அவர்களுக்கு அந்த முன்னர் கொடுத்த அந்த தானங்கள் உறுதி செய்யப்பட்டு மேலும் அவர்களுக்கு நிலதானம் கொடுக்கப்பட்ட செய்திகள் எல்லாம் காணப்படுகிறது. ஏராளமான தேவரடியார் பெண்கள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் ஆடுவதற்கென்றே தனியாக ஒரு நாடக மேடை அங்கே இருந்தது, நாட்டிய மேடை அங்கே இருந்தது. அந்த நாட்டிய மேடையிலே ஏராளமான அந்த தேவரடியார் பெண்கள் எல்லாம் நடனத்தை அரங்கேற்றினார்கள். அது மட்டுமல்ல, அந்த நாடக அரங்கம் எவ்வாறு அலங்கரிக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் அந்த கல்வெட்டிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. அதை சுற்றிலும் எத்தனை தீபங்கள் ஏற்றப்பட்டிருந்தன, அத்தனை தீபங்களுக்கும் நெய் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். அங்கே இருந்த ஒரு பெண் பல தலைக்கோலிகள் அங்கே செயல்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு தலைக்கோலி ஒரு விண்ணகரம் எடுத்திருக்கின்றார் விஷ்ணுவுக்கு. அதற்கு பேரே தலைக்கோலி விண்ணகரம் என்ற பெயர். இது போன்ற ஏராளமான செய்திகள் அங்கே காணப்படுகின்றன. இத்தகைய கல்வெட்டுகளை எல்லாம் நாம் எங்கே போனால் காண முடியாது. அந்த கல்வெட்டுகளை எல்லாம் நம்ம கல்வெட்டத்தை ஓய்வுகளை பார்த்துதான் நாம் இன்புற முடியும், ஆய்வு பண்ண முடியும் என்ற செய்தியும் இங்கே நாம் குறிப்பிட வேண்டும்.